அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. உங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையில் அல்லது முதலீட்டு பயணத்தில் அலாட்மணி இதுவரை தான் கற்ற அல்லது உணர்ந்த அனுபவத்திலிருந்து பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குது. ஆனால் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கேரண்டியாக ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கணும், நிறைய வெல்த்தை க்ரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் திங்கிங், டிசிப்ளின், லாங் டேர்ம் திங்கிங். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், இதுவரைக்கும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் முதலீட்டாளர்கள் வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பிரின்சிபல்ஸ், தத்துவங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் முதலீட்டு வாழ்க்கையை துவங்கும் பொழுது அல்லது முதலீட்டு வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆக வாய்ப்பு அதிகம். இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் குயிக் கெயின்ஸ். எப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் 8% கெயின் 3 மாதத்தில் கிடச்சிருச்சு அப்படின்னா விற்றுட்டு போகிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங், பென்னி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டிசிப்ளினாக லாங் டேர்ம் திங்கிங் அந்த விஷனோட நிறைய கற்றுக்கிட்டு நிதானமாக நம்மளுடைய ரிஸ்க் அப்படைட்டை உணர்ந்து முதலீட்டு முடிவில் அசட் அலோகேஷன் பிரித்து பண்ணும் பொழுது வெல்த்து கண்டிப்பாக கிரியேட் ஆகும். நீங்கள் புது முதலீட்டாளரா அல்லது நீண்டகால முதலீட்டாளரா? புது முதலீட்டாளராக இருந்தால் நீண்டகால முதலீட்டாளராக மாறுங்க. அதுதான் உங்களுக்கான முதல் டிப்பு. குயிக்காக ஒரு 5 டிப்பு நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த டிப்பு என்னென்னா, லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும், ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஷார்ட் டேர்மில் லாஸுங்கிறது ரொம்ப நார்மல். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான அசட் கிளாஸாக சரியான விலையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும் பொழுது, குவாலிட்டியான அசட் கிளாஸாக இருக்கலாம், அல்லது குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது குவாலிட்டியான இண்டெக்ஸாக இருக்கலாம், அல்லது குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கலாம். நீங்கள் முதலீட்டு முறை அப்படின்னு வரும்பொழுது, நீண்ட காலம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மார்க்கெட்டில் சைக்கிள்ஸ் இருக்கும். அந்த சைக்கிளில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற அசட் கிளாஸு கீழே போய் மேலே வர்றது ரொம்ப ஜகஜம். அதனால் நீண்ட கால முதலீட்டாளராக மாறுங்க. 2வது, கிளியராக உங்களுடைய கோலை எழுதி வச்சுக்கோங்க. அதை செட் பண்ணுங்கள். என்ன கோல் அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்சியல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறீங்களா, அல்லது வீடு வாங்குறதுக்கு சேவ் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் லைன் எவ்வளவு வருஷம் இருக்குது, எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதுக்கு மாதம் தேவையுள்ள காசை உள்ளே போட்டுட்டு ஆசையில் நம்ம உட்காந்துருக்கும் பொழுது தான் அதிக லாஸ் வரும் நண்பர்களே. அதனால் ஒவ்வொரு கோலுக்கும் இவ்வளவு தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், இவ்வளவு வருஷம் இருக்குது அப்படின்னு எதையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் அப்படைட் அப்படின்னு நம்ம இது தான் பேசிகிட்டு இருக்கிறோம். 3வது டிப்பும் அசஸ் யுவர் ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் யங்ஸ்டராக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீண்ட காலம் இருக்குது இன்னும். அதே சமயம் ரிட்டையர்மெண்ட்டை நெருங்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லலாம் அதிகமாக வச்சுக்கக்கூடாது. டெப்ட்டு, பாண்டு இந்த மாதிரி ஸ்டேபிளான உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணி ஓரளவு வளர்ச்சி காட்டுற இந்த மாதிரி அசட் கிளாஸுக்கு மூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கை அசஸ் பண்ண கற்றுக்கங்க நண்பர்களே. ஆசைப்பட்டு கடன் வாங்கி அல்லது தேவையுள்ள காசை 2 வருஷம் 3 வருஷத்தில் தேவையுள்ள காசை அல்லது இருக்கிற காசு மொத்தத்தையும் எதையும் யோசிக்காமல் லாபம் சம்பாரிச்சிடலாம், குயிக் மணி பார்த்துடலான்னு உள்ளே இறங்குனீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. 4வது டிப்பு, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ETF, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ETFல தொடர்ச்சியாக ஒரு பகுதியை மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ நமக்கு கவலையே கிடையாது, சிப் பண்ணிகிட்டே போகிறோம். அதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிற டிப்பு. 4வது பாயிண்ட்டு தான் சொல்லிட்டேன். 5வது பாயிண்ட்டு ஹேர்டு மென்டாலிட்டி. எல்லாரும் சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்கன்னு கூட்டமாக போய் எந்தவித வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா ஹேர்டு மென்டாலிட்டியில் மாட்டிக்குவீங்க நண்பர்களே. ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் அப்படைட் அப்படின்னு ரிஸ்க்குன்னு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம மக்கள் எல்லாம் ரிஸ்கெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு பேசிட்டு ரஸ்க்கு மாதிரி உடஞ்சிடாதீங்க நண்பர்களே. ரிஸ்க் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு முதலீட்டில் நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் கற்றுக்கணும். வேறு அசட் கிளாஸ்லேயும் முதலீடு பண்ணணும். அதாவது ஈக்விட்டி, டெப்ட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி 4 அசட் கிளாஸ்லேயும் முதலீடு பண்ணணும். வேறு ஜியோகிராஃபிக் ரீஜனில், உதாரணமாக US மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட், இந்தியா மார்க்கெட் இந்த மாதிரி பிரிச்சும் வச்சுருக்கணும். ப்ளஸ் ஸ்டாக்குக்குள்ளேயும் வேறு செக்டர், ஐடி, ஃபார்மா, ஆட்டோமொபைல், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பாப்புலரான FMCG செக்டர் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ETFல தொடர்ந்து சிப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களாம் லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ETFs.
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி மியூச்சுவல் ஃபண்டை விட. அதனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ETF அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ETF இதையே சொல்லிட்டப்பா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறையா சொல்லிட்டோம். ஐடி பீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மா பீஸ், FMCG பீஸ், இந்த மாதிரிலாம் பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச தீமேட்டிக் ETF ப்ளஸ் ஓரளவு டைவர்சிஃபைடு ETF நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்கில் சிப் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கை பிடிக்கிறதும் நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள், நல்ல தரமான நிறுவனங்கள், நமக்கு நாலேஜு, எப்படி ஒரு கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு பிடிக்கிறது, ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்கு ரெவன்யூவும் நெட் இன்கமும் க்ரோ ஆகுதா, எப்படி இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ என்ன, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன, அவங்களுக்கு ஏதாவது மோட் இருக்கா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் யார், ப்ரொமோட்டர் யார். பென்னி ஸ்டாக்கில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நண்பர்களே. முடிஞ்சால் உங்களுக்கு எதுவும் தெரிலனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தாது நிம்மதியாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை வாங்கிக்கோங்க.